குட் மார்னிங். நம்ம ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, பிஓ மற்றும் கிளர்க் போன்ற பேங்க் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரேஷன், அதாவது குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பாடத்திலிருந்து டேட்டா இன்டர்பிரேஷனா ஒரு டேட்டா கொடுத்து அதுல இருந்து ஒரு 5 or 6 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி மாடல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 7 வீடியோ பார்த்துருக்கோம். இது 8th வீடியோ. இதுல ஒரு லைன் கிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் கிராஃப்ட்ல இருந்து ஒரு லைன் கிராஃப்ட் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேட்டா கவனிங்கப்பா. line graph given below show percentage of manager out of total employee in 6 different companies, and they will show number of female manager out of total manager in the 6 companies. Read the data carefully and answer the question. என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு லைன் கிராஃப் கொடுத்திருக்காங்க. A B C D E F மொத்தம் 6 கம்பெனி இருக்கு. அந்த 6 கம்பெனியும் டோட்டல் எம்ப்ளாயில மேனேஜர் அண்ட் நான் மேனேஜர் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் டோட்டல் எம்ப்ளாயி. இதுல மேனேஜர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, ஓகேங்களா? டோட்டல் எம்ப்ளாயி 100% எடுத்துட்டோம்னா அதுல மேனேஜர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது நான் மேனேஜர், சாரி, நம்பர் ஆஃப் ஃபீமேல் மேனேஜர், அதுல ஃபீமேல் மேனேஜர் எவ்வளவு இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு 7 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, கம்பெனி ஏ, ஓகேங்களா, 20% மேனேஜர் இருக்காங்க. கம்பெனி ஏ 20% மேனேஜர் இருக்காங்க. அடுத்தது கம்பெனி பி வந்து 25%. கம்பெனி பி 25%. கம்பெனி சி வந்து 30% மேனேஜர், ஓகேங்களா? அடுத்தது கம்பெனி டி வந்து 15%. கம்பெனி டி 15%. கம்பெனி இ வந்து 12%. அடுத்து கம்பெனி எஃப் 18%, ஓகேங்களா? ஸோ கம்பெனி ஏல 20% மேனேஜர் இருக்காங்க, பில 25%, சில 30%, டில 15%, இல 12%, எஃப்ல 18% மேனேஜரா இருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டால என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் ஃபீமேல் மேனேஜர் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி ஏல ஃபீமேல் மேனேஜர் 32 எம்ப்ளாயி இருக்காங்க, ஓகேங்களா? இது நம்பர்ல கொடுத்துருக்காங்க. டோட்டல் மேனேஜர் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் மேனேஜர் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் மேனேஜர் 32 எம்ப்ளாயி இருக்காங்க. அடுத்தது கம்பெனி பில வந்து 56 ஃபீமேல் மேனேஜர் இருக்காங்க. கம்பெனி சில 80 ஃபீமேல் மேனேஜர் இருக்காங்க. அடுத்து கம்பெனி டில 50 ஃபீமேல் மேனேஜர் இருக்காங்க. கம்பெனி இல 24 ஃபீமேல் மேனேஜர். அடுத்து கம்பெனி எஃப்ல 18 ஃபீமேல் மேனேஜர் இருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் அவங்க கொடுத்திருக்க டேட்டா. இந்த டேட்டா படி கீழே ஒரு 6 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்கப்பா. அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி, நான் மேனேஜர் அண்ட் மேனேஜர், டோட்டல் எம்ப்ளாயினா மேனேஜரும் நான் மேனேஜர் சேர்ந்ததுதான் ஒட்டுமொத்த எம்ப்ளாயி, ஓகேங்களா? So, out of total number of employee in company B, 40% are female. So, என்ன சொல்லிருக்காங்கன்னா, கம்பெனி B இருக்கு இல்லையா, கம்பெனி B ல கம்பெனி B டோட்டல் 100% வச்சுக்கிட்டோம்னா, ஓகேங்களா, டோட்டல் எம்ப்ளாயி 100%. இதுல 40% ஃபீமேல், 40% ஃபீமேல், 60% யார் இருப்பாங்கன்னா மேல் இருப்பாங்க, ஓகேங்களா? இது ஃபீமேல். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம மேனேஜர்னா எம்ஆர் போட்டிருப்போம், நான் மேனேஜருக்கு என்எம்ஆர் போட்டிருப்போம், ஓகேங்களா? ஏன்னா ஃபுல்லா நம்ம எழுதிட்டு இருக்க முடியாதுங்க. அதே மாதிரி எம்எம்ஆர்னா மேல்ல மேனேஜர், எஃப்எம்ஆர்னா ஃபீமேல்ல மேனேஜர், எம் என்எம்ஆர்னா மேல்ல நான் மேனேஜர், எஃப்ல என்எம்ஆர்னா ஃபீமேல்ல நான் மேனேஜர். அடுத்து எம்னா மேல், எஃப்னா ஃபீமேல். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் எழுதிட்டு இருக்க முடியாதுங்க, ஓகேங்களா? ஸோ மேல் வந்து 60% இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, if out of non manager employee in company B 40% are female. so total employeeல மேனேஜர் வந்து சாரி நான் மேனேஜர் இருப்பாங்க, அதுல 40% ஃபீமேல் இருக்காங்க. அப்போ டோட்டல் எம்ப்ளாயி 100, ஓகேங்களா? இதுல மேனேஜர் பாருங்க
மேனேஜர் எவ்வளவு இருக்காங்க 25% இருக்காங்க கம்பெனி பில மேனேஜர் 25%. அப்போ நான் மேனேஜர் ஓகேங்களா அதுதான் NMR. நான் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 75% இருப்பாங்க. இந்த 75% நான் மேனேஜர் இருக்காங்க இல்லையா இதுல 40% ஃபீமேல் சொல்றாங்க. ஸோ இந்த 75ல 10% எவ்வளோனா ஒரு டிஜிட் தள்ளி வச்சோம்னா என்ன ஆகும் 7.5 10%. ஸோ 40% 410 இருக்கு. ஸோ 4 into 7.5 30. ஸோ இந்த நான் மேனேஜர்ல 30% யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருப்பாங்க ஓகேங்களா ஃபீமேல் நான் மேனேஜர் NM. பேலன்ஸ் இருக்கு இல்லையா இந்த 45% மொத்தம் 75ல 30% ஃபீமேல் 45% மேல். மேல்ல NM ஓகேங்களா இதான் அவங்க கொடுத்துருக்க டேட்டா. இப்போ அவங்க கேட்குற டேட்டா என்னன்னா then find total number of non-manager employee in company B. So total non-manager இங்க இருக்கு ஓகேங்களா டோட்டல். ஸோ டோட்டல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 75%. ஸோ இந்த 75% தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இதை நம்ம எப்படி பண்ண கண்டுபிடிக்கலாமாங்க அப்புறம் டோட்டல் ஃபீமேல் 40% இருக்காங்க. அதில் நான் மேனேஜர் ஃபீமேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30%. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்க 10% கிடைக்கும். அந்த 10% தான் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க 56 ஓகேங்களா. ஸோ 40% டோட்டல் ஃபீமேல் இருக்காங்க 40% ஃபீமேல் மைனஸ் 30% NMR ஓகேங்களா. ஃபீமேல்ல NMR நான் மேனேஜர். ஸோ 40 மைனஸ் 30 எவ்வளவு 10%. ஸோ இந்த 10% யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ல மேனேஜர் ஓகேங்களா. ஸோ ஃபீமேல்ல மேனேஜர் 10%. இந்த 10%க்கு தான் அவங்க கொடுத்துருக்க 56. அப்படின்னா டோட்டல் எம்ப்ளாயி கேட்கல நான் மேனேஜர் அதாவது மேலும் ஃபீமேலும் சேர்ந்து ஓகேங்களா. இந்த நான் மேனேஜர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 75%. ஸோ 75% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஷார்ட் பண்ணீங்கன்னா 2 5s are 10 இங்கே 15 5s are 75 இங்கே 1 2s are இங்கே 28 2s are. ஸோ 28 into 15 8 15s are எவ்வளோ பார்த்தீங்கன்னா 120 120 0 பேலன்ஸ் 12. அடுத்து 2 15s are 30 30 plus 12 42. ஸோ 420 இதோட ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question பாருங்கம்மா. If the total number of male manager in company C is 100 ஓகேங்களா. So company C ல ஓகேங்களா மேல் மேனேஜர் எவ்வளவு சொல்லிட்டாங்க 100 சொல்லிட்டாங்க. அடுத்தது and total female employee in C is 260. Female employee. So female employee 260 ஓகேங்களா. ஸோ ஃபீமேல் எம்ப்ளாயி 260 னா மேனேஜரும் நான் மேனேஜரும் சேர்ந்தது. இதில் மேனேஜர் பாருங்க எவ்வளோ இருக்காங்கன்னா 80 இருக்காங்க. ஸோ ஃபீமேலில் மேனேஜர் 80 இருக்காங்கன்னா நான் மேனேஜர் எவ்வளோ இருப்பாங்க மைனஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 180 நான் மேனேஜர் இருப்பாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்க. Then find the total number of male employee or what person more than total number of male manager in company C ஓகேங்களா. ஸோ கம்பெனி சில மேல் மேனேஜர் இருக்காங்க அது அவங்கள விட அந்த மேல் எம்ப்ளாயி அதாவது மேனேஜரும் நான் மேனேஜரும் சேர்ந்து எத்தனை % அதிகமாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் டோட்டல் எம்ப்ளாயி நமக்கு தெரியணும். ஸோ பாருங்க மேல்ல மேனேஜர் 100 ஃபீமேல்ல மேனேஜர் 80 ஓகேங்களா. அப்போ 100 பிளஸ் ஒரு 80 ஈக்குவல் டு 180 ஓகேங்களா. இந்த 180 தான் சில மேனேஜர் டோட்டல் ஓகேங்களா 30%. அப்போ 30% மேனேஜருக்கு எவ்வளவு 180 எம்ப்ளாயி இருப்பாங்க. அப்போ நான் டோட்டல் எம்ப்ளாயி 100% எவ்வளோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 1 டைம்ஸ் இருக்கும் இது 6 டைம்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 600 டோட்டல் எம்ப்ளாயி 600. இந்த டோட்டல் எம்ப்ளாயி 600ல ஃபீமேல் எம்ப்ளாயி அவங்க கொடுத்துட்டாங்க 260. ஸோ அப்போ மேல் எம்ப்ளாயி எவ்வளோ பார்த்தீங்கன்னா
மேல் எம்ப்ளாய் ஓகேங்களா equal to 600 minus 260 600 minus ஒரு 260 equal to 340 ஓகேங்களா இதுதான் டோட்டல் மேல் எம்ப்ளாய் ஓகேங்களா அதாவது மேனேஜர் அண்ட் நான் மேனேஜர் ரெண்டு பேரும் சேர்ந்தது 340 இப்போ பாருங்க மேனேஜர் வந்து 100 இருக்காங்க மேல்ல அப்போ நான் மேனேஜர் எவ்வளவு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் மேனேஜர் 340 minus 100 equal to 240 ஓகேங்களா இப்போ அவங்க கேக்குறது क्वेश्चन இந்த 240 கேக்கல கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க சோ மேனேஜரை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் மேல் எம்ப்ளாய்ஸ் எவ்வளவு பேர் அது ஏன் கேக்குறாங்க சோ பாருங்க மேனேஜர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 100 ஓகேங்களா இத கம்பேர் பண்றாங்க क्वेश्चन கவனிங்க what present more than the total number of male manager ஓகேங்களா find total number of male employees so total number of male employees எவ்வளவு பாருங்க 340 ஓகேங்களா total number of male employees 340 so அது இந்த மேனேஜரோட எத்தனை % அதிகம் கேக்குறாங்க அப்ப மேனேஜரோட ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் அதிகம் 240 so into 100 எவ்வளவு so 100 கேன்சல் பண்ணிடலாம் so 240 plus 100 இதுதான் செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் தேர்ட் क्वेश्चन போகலாம் Third question பாருமா if the difference between total number of manager in company A and total number of employee non manager in same company is 288 ஓகேங்களா சோ கம்பெனி A ல மேல் மேனேஜருக்கும் சரி கம்பெனி A ல total number of managerக்கும் நான் மேனேஜருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா in same company is 288 சொல்லிட்டாங்க பாருங்க டோட்டல் நம்ம 100% வெச்சுக்கிறோம் ஓகேங்களா இதுல கம்பெனி A பாத்தீங்கன்னா 20% மேனேஜர் 20% மேனேஜர் ஓகேங்களா அப்ப பேலன்ஸ் இருக்கிற 80% யார் இருப்பா நான் மேனேஜர் இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் தான் அவங்க 288 சொல்றாங்க அப்போ இந்த 80% இந்த 20% உள்ள டிஃபரண்ட் பாருங்க 60% ஓகேங்களா சோ இந்த 60% தான் 288 ஓகேங்களா இப்போ என்ன கேக்குறாங்கன்னா find the total number of male manager கேக்குறாங்க சோ மேல் மேனேஜர் எத்தனை பேர் கேக்குறாங்க சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் டோட்டல் மேனேஜர் கண்டுபிடிக்கணும் அதில இருந்து ஃபீமேல் மேனேஜரை நம்ம மைனஸ் பண்ணனும் சோ டோட்டல் மேனேஜர் எத்தனை % கொடுத்திருக்காங்க 20% சோ அது 60% 288 னா 20% எவ்வளவு சோ ஸ்டார்ட் பண்ணி 120 சார் இங்க எவ்வளவு 320 சார் இத ஸ்டார்ட் பண்ணி 13 சார் இங்க 93 சார் 27 பேலன்ஸ் 1 18 ஆகும் 63 சார் 18 சோ 96 டோட்டல் மேனேஜர் 96 இருக்காங்க 96 மைனஸ் அதுல ஃபீமேல் மேனேஜர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 32 so 32 minus equal to 64 so male manager 64 employee இருப்பாங்க next question பார்க்கலாம் next question பாருங்கம்மா the ratio of total male manager in company F to total female manager same company is 7:2 ஓகேங்களா so company F ல male manager female manager ஓகேங்களா இதோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க 7:2 கொடுத்திருக்காங்க ஓகேங்களா find the number of total employee non manager in company F so non manager மொத்தம் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா so பாருங்க company F பாருங்க மேனேஜர் வந்து டோட்டல் எவ்வளவு 18% ஓகேங்களா இது 7:2ங்கற ரேஷியோல இருக்காங்க இந்த 7:2ங்கற இந்த ரேஷியோ தான் 18% இதுல இந்த 2 அதாவது மேல் மேனேஜர் 7 பார்ட்ஸ்னா ஃபீமேல் மேனேஜர் 2 பார்ட்ஸ் இப்போ இந்த ஃபீமேல் மேனேஜர் மொத்தம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 18 எம்ப்ளாயி இருக்காங்க ஓகேங்களா சோ இந்த 2 பார்ட்ஸ் தான் 18 எம்ப்ளாயி அப்போ 2 பார்ட்ஸ்க்கு 18 எம்ப்ளாயினா டோட்டல் மேனேஜர்
இது ஒரு 2 பார்ட்ஸ், இது ஒரு 7 பார்ட். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பார்ட் ஆச்சு. ஓகேங்களா? சோ 1 2 சார் இங்க 9 2 சார் 9 9 சார் எவ்வளவு? 81. சோ டோட்டல் 81 மேனேஜர் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க கேக்குறது நான் மேனேஜர் கேட்காங்க. அப்போ கம்பெனி F ல டோட்டல் 100% எம்ப்ளாயினா இதுல மேனேஜர் எவ்வளவு பாத்தீங்கன்னா எவ்வளவு? 18%. அப்ப நான் மேனேஜர் எவ்வளவு இருப்பாங்க? அந்த 18 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 82% இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 18%க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஓகே 81. ஓகேங்களா? சோ இந்த 81ங்கிறது அந்த 18%. ஓகேங்களா? சோ 18%க்கு தான் அந்த 81 எம்ப்ளாய். அப்படினா 82%க்கு எவ்வளவு? சோ பாருங்க இங்க அடிச்சீங்கன்னா இது 2 9 சார் இங்க 41 9 சார் இங்க 1 2 சார் இங்க 9 சார் 9 9 சார். ஓகேங்களா? 9 9 சார். So 9 into 41 1 9 sir 9 4 9 sir 36. So 369 நான் மேனேஜர் இருப்பாங்க கம்பெனி F ல. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. 2 பார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபீமேல் மேனேஜர், மேல் மேனேஜர் 7 பார்ட். இந்த ரேஷியோல இருக்கு. சோ 2 பார்ட்ங்கிறது 18 ஃபீமேல் மேனேஜர் இருக்காங்க. அப்படினா ஒட்டுமொத்த மேனேஜர் 7 + 2 9 பார்ட்ஸ் எவ்வளவு பார்க்கணும். சோ 9 பார்ட் எவ்வளவு? 81. So இந்த 81ங்கிறது எவ்வளவு பாத்தீங்கன்னா 18% ஆஃப் எம்ப்ளாய். சோ 18% ஆஃப் எம்ப்ளாய் 81 னா அவங்க கேக்குறது டோட்டல் எம்ப்ளாய் கேட்கல, நான் மேனேஜர் கேக்குறாங்க. நான் மேனேஜர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 82%. இது மேனேஜர். சோ 18%க்கு 81 எம்ப்ளாய் இருக்காங்கன்னா 82%க்கு எவ்வளவு? ஷார்ட் பண்ணி 9 2 சார் இங்க 41 2 சார் 1 9 சார் இங்க 9 9 சார். சோ 1 9 சார் 9 4 9 சார் 36. So 369 எம்ப்ளாய் இருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If total number of non manager employee in company D is 612. ஓகேங்களா? சோ கம்பெனி D ல நான் மேனேஜர் எம்ப்ளாய் அப்ப டோட்டல் எம்ப்ளாய் 100%. மேனேஜர் நான் மேனேஜர். ஓகேங்களா? கம்பெனி டி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனேஜர் 15%. மேனேஜர் 15%. அப்போ 85% யாரு? நான் மேனேஜர். Then find the total number of male manager in company D. ஓகேங்களா? சோ அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த நான் மேனேஜர் கொடுத்திருக்காங்க. இதுல கேட்டிருக்கிறது மேல் மேனேஜர் எத்தனை பர்சன்டேஜ். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 85% தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 612 நான் மேனேஜர் இருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? மேனேஜர் கண்டுபிடிக்கணும். மேனேஜர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதில இருந்து ஃபீமேல் மேனேஜரை மைனஸ் பண்ணிட்டோம்னா மேல் மேனேஜர் கிடைச்சிடும். சோ மேனேஜர் மொத்தம் எத்தனை பர்சன்ட் பாத்தீங்கன்னா 15%. சோ 15% ஓகேங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. 315 சார் சாரி 35 சார் இங்க 17 5 சார் அடுத்து 117 சார் இங்க 317 சார் 51 பேலன்ஸ் 10 வரும் 102 ஆகும். சோ 617 சார் 102. இப்போ 3 into 36 330 ஒரு 90 36 சார் ஒரு 18. சோ 108 டோட்டல் எவ்வளவு? மேனேஜர் 108 இருப்பாங்க. இப்போ அதுல நமக்கு தேவை ஃபீமேல் மேனேஜர். ஓகேங்களா? சாரி மேல் மேனேஜர் தேவை. சோ மேல் மேனேஜர் இந்த ஃபீமேல் மேனேஜரை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 108 மைனஸ் 50 ஃபீமேல் மேனேஜர் இருக்காங்க கம்பெனி கீழ. சோ இது மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும்? 58 மேல் மேனேஜர் இருப்பாங்க. சோ ஆன்சர் 58. ஓகேங்களா? சோ 85% நான் மேனேஜர் 15% மேனேஜர். ஓகேங்களா? இந்த 85% தான் 612 மெம்பர்ஸ். ஓகேங்களா? அப்பனா 15% எவ்வளவு கண்டுபிடிச்சி 15% எம்ப்ளாயில இருந்து ஃபீமேல் எம்ப்ளாய் 50 கழிச்சிட்டோம்னா மேல் எம்ப்ளாய் கிடைச்சிடுவாங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கம்மா. The difference between total male manager in company E and total female manager in company E is 50% total female manager in company. ஓகேங்களா? சோ company E சொல்றாங்க. company E என்ன சொல்லிருக்காங்கன்னா the difference male manager கீழே பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, மேல் மேனேஜர் மோர் தென் ஃபீமேல் மேனேஜர் இன் கம்பெனி சொல்றாங்க. அதாவது மேல் மேனேஜர் தான் அதிகமா இருக்காங்க. அப்போ மேல் மேனேஜர் மைனஸ் ஃபீமேல் மேனேஜர். ஓகேங்களா? இந்த இவங்களுக்குள்ள டிஃபரண்ட் எவ்வளவுனா 50% ஆஃப் ஃபீமேல் மேனேஜர். ஓகேங்களா? இதான் இவங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க இதுல ஃபீமேல் மேனேஜர் கம்பெனி E பாத்தீங்கன்னா ஃபீமேல் மேனேஜர் 24 இருக்காங்க. ஓகேங்களா? சோ மேல் மேனேஜர் NR minus female manager 24 is equal to 50% of female manager. So 24 ல 50% எவ்வளவு பாத்தீங்கன்னா 12. ஓகேங்களா? சோ இதுல இருந்து நம்ம மேல் மேனேஜர் எவ்வளவு கிடைக்கும்? இந்த 24 அங்க பிளஸ் ஆகும். சோ மேல் மேனேஜர் is equal to 36. ஓகேங்களா? 24 அங்க பிளஸ் ஆகும். क्वेश्चन கேக்குறது என்ன கேக்குறோம்னா find the total number of employee in company E. ஓகேங்களா? சோ டோட்டல் எம்ப்ளாயி கேட்கணும். அப்ப 100% நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் எம்ப்ளாயிங்கிறது 100%. ஓகேதானா? பாருங்க இதுல மேல் மேனேஜர் எவ்வளவு? 36. ஃபீமேல் மேனேஜர் அவங்க கொடுத்துட்டாங்க 24. சோ அப்போ மேனேஜர் டோட்டல் மேனேஜர் ஈக்குவல் டு 36 பிளஸ் ஒரு 24. ஓகேங்களா? ஈக்குவல் டு எவ்வளவு? 40 60. இதுதான் டோட்டல் ஃபீமேல் டோட்டல் மேனேஜர். ஓகேங்களா? 24. ஓகே. இப்போ क्वेश्चन கேக்குறது டோட்டல் எம்ப்ளாய். சோ டோட்டல் எம்ப்ளாய் 100% கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 60ங்கிறது கம்பெனி E வந்து 12%. கம்பெனி E ல மேனேஜர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க? 12%. ஃபீமேல் மேனேஜர் மேல் மேனேஜர் ரெண்டு சேர்ந்து ஒட்டுமொத்தமா மேனேஜர் 12% இருக்காங்க. இந்த 12% தான் இந்த 60 எம்ப்ளாய். அப்போ 12%க்கு 60 டோட்டல் எம்ப்ளாய் 100% எவ்வளவு? ஓகேங்களா? சோ 1 12 சார் இங்க 5 12 சார் 5 into 100 500. சோ டோட்டல் எம்ப்ளாய் 500 எம்ப்ளாய் இருப்பாங்க கம்பெனி E ல. இந்த 6 क्वेश्चन தான் நம்ம இன்னைக்கு இந்த டேட்டா வச்சு பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நியூ சேனல்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற விதம் எப்படி இருக்குது, இன்னும் ஷார்ட்டா எடுக்கணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் விரிவா எடுக்கணுமா, இதை பத்தி உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.